ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மேகி வச்சு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் இந்த மாதிரி நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். நான் இதில் சேர்த்துருக்கிறது சின்ன வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு லைட்டாக. இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் அந்த எண்ணெயிலேயே. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அதே சமயம் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும் நமக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தே குக் ஆகட்டும். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவு எல்லாமே ஒரு பேக்கெட் மேகி நூடுல்ஸ்க்கானது. நீங்கள் 2 இல்லைனா 3 பேக்கெட் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி குக் ஆகி வந்துருச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகா சேர்க்க வேண்டாம். ஸோ மிளகாய் தூள் மட்டும் லைட்டாக காரத்துக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அவங்க சாப்பிடும்போது இடையில கடிப்படாது, ஸோ டிஸ்டர்ப் ஆகாது. மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்தக்கப்புறமா லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் மேகிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு பேக்கெட் மேகி நூடுல்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த மேகிக்கான மசாலா பேக்கெட் இருக்கும் இல்லையா, அதை நம்ம இந்த தண்ணியில் இப்போ சேர்த்துடலாம். ஸோ மேகி நீங்கள் போட்டதுக்கப்புறமா மசாலா சேர்க்குறீங்க அப்படின்னா அது அங்கங்கே இருக்கும், சரியாக மிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சேர்த்து தண்ணியிலேயே நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மேகி நூடுல்ஸில் நல்லா இறங்கி அந்த மசாலாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாலாம் சேர்த்தக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த ஒரு பேக்கெட் மேகியை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன் நான். பார்த்திங்கன்னா பேக்கெட்குள்ளேயே வச்சு நாங்கள் கையிலே லைட்டாக அந்த மாதிரி க்ரஷ் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி நல்லா உடஞ்சிரும். அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா, மேகி சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இது கூட ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கருவேப்பிலையை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி எல்லா ஃபுட்லேயும் கருவேப்பிலையெல்லாம் அந்த மாதிரி சாப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க தெரியாமல். ஸோ மேகி நல்லா வெந்து வந்துருச்சு. அது ஆறுனதுக்கப்புறமா இது கூட நான் முட்டை சேர்த்துக்க போகிறேன். இன்னொரு பவுலில் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா 2 முட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு பேக்கெட் மேகிக்கு 2 முட்டை சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை நீங்கள் தனியாக சேர்த்து ஒரு பவுலில் பீட் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இது கூட ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொத்தமல்லி இலைகளையும் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். மேகிலே கொஞ்சம் உப்பு கூட இருந்ததுனால நான் முட்டைக்கு தனியாக சேர்த்துக்கல. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் மேகி நூடுல்ஸை உடச்சி போடுறோம் அப்படின்னா இதுக்காக தான். ஸோ பீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன், அதில் நல்லா எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாதாரணமாக பணியாரம் தோசை மாவில் எப்படி நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகி ப்ளஸ் எக் இந்த மிக்சரை எடுத்து நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய கல்லை பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குழி அப்படிங்கிறதுனால எனக்கு டோட்டலாக இந்த ஒரு பேக்கெட் நூடுல்ஸில் 2 டைம்ஸ் எனக்கு போட வந்தது. ஸோ ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நமக்கு மேகி நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ எக்கோடு பைண்ட் பண்ணியிருக்கிறதுனால எக் நல்லா வெந்துச்சுனாலே நமக்கு போதும். ஸோ 2 மினிட்ஸ் கூட நமக்கு டோட்டலாக ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே நீங்கள் இதை திருப்பி போட்டுடலாம். அகெயின் ஒரு 1 மினிட் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும், சூப்பராக வெந்து வந்துடும். 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.